அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. நம்ம சேனலில் நிறைய விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு கொழுக்கட்டை ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக அதுவும் டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி 3/4 டம்ளர் அளவுக்கு லேசான அவல் எடுத்திருக்கேன். திக்கவல் இருந்ததுன்னா அதுவும் எடுத்துக்கலாம். கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவல் நல்லா வறுபட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வரணும், கலரும் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆறட்டும். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ரவையாக உடச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக உடைக்க வேண்டாம். உடச்சதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம். இங்கே அதுக்குள்ளே நம்ம வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ண போகிறோம். 3/4 டம்ளர் அவல் எடுத்தோம். அதுக்கு 1/4 டம்ளர் வெல்லம் சரியாக இருக்கும். வெல்லத்தை இடித்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு இப்போ இதோட கூடவே கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப விட வேண்டாம். இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் தண்ணி விட்டுருக்கேன். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் பாகாகணும்லாம் இல்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். வெல்லம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வருது. ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு சைடு வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். வெல்லத்தில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம உடச்ச அந்த அவல் ரவையை உள்ளே சேர்த்துட்டு இதோட கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஃபில்டர் பண்ணி வச்ச வெள்ளைக்கரைசலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவு கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சம் 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். நீங்கள் கலந்திங்கன்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். கையில் லேசாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தொட்டுட்டு நீங்கள் உருட்டினீங்கனாலே இந்த மாதிரி அருமையாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதி வந்துட்டுருக்கு. இங்கே இட்லி பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இன்றைக்கி நான் 4 தான் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வேணும்னா லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ரெடியானாலே போதும். நம்மளோட அருமையான அவல் வச்சு செய்யக்கூடிய கொழுக்கட்டை ரெடியாக எடுத்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.